ஒரு மனிதனின் வாழ்வை தீர்மானிப்பதும் திசை திருப்புவதும் அவரது மனமே. விதி என்று ஒன்று இருந்தால் அதை வெல்லும் மதி உண்டு என்ற ஆன்றோர் வாக்கிற்கிணங்க அந்த மதியை ஆளும் மனதின் வலிமையை பறைசாற்றும் உன்னத தத்துவமே மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இது வெறும் பழமொழி அல்ல, தோல்வியின் பிடியில் இருப்பவனுக்கு துளிர்விடும் ஒரு நம்பிக்கை ஒளி. சாதாரண நிலையில் இப்பழமொழிக்கு ஒரு செயலைச் செய்ய வேண்டும் என்ற தீவிர விருப்பமும் உறுதியும் ஒருவரிடம் இருந்தால் அந்தச் செயலை முடிப்பதற்கான வழி தானாகவே பிறக்கும் என்று பொருள். விருப்பம், மனோதிடம் மற்றும் தளராத விடாமுயற்சி இருக்க வேண்டும். இதன் தீர்வு, பாதை அல்லது நாம் அடைய வேண்டிய இலக்கு. ஒரு விவசாயி தன் உழைப்பால் தரிசு நிலத்தையும் விளைநிலமாக மாற்றுவது போல உறுதியான மனம் கொண்டவன் இமயமலையையும் ஒரு சிறு கல்லாக கருதி கடந்து செல்வான். சைவ சித்தாந்தத்தின்படி சிவபெருமானே அனைத்து மார்க்கங்களுக்கும் ஆதாரமானவர். இறைவனை அடைய சரியை, கிரியை, யோகம், ஞானம் என 4 மார்க்கங்கள் உள்ளன. அன்பு இருந்தால் சிவனைக் காணலாம். மனதை ஒருநிலைப்படுத்தினால் அவனது பேரொளியைக் காணலாம். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், பக்தன் தன் மனதை சிவனிடம் முழுமையாக ஒப்படைத்துவிட்டால் அவனுக்கு தனியாக ஒரு மார்க்கம் தேவையில்லை. ஏனெனில் அந்த உறுதியான மனமே சிவனாக மாறிவிடும். சிவபெருமான் எப்படி எல்லா நிலைகளிலும் இருந்து உலகை இயக்குகிறாரோ அப்படியே மன உறுதி கொண்ட ஒரு பக்தன் முன் இருக்கும் தடைகளை ஈசனே விலக்கி வழிகாட்டுவார். மனம் எனும் தீயே சிவனிடம் அர்ப்பணித்தால் அந்த தீயே இருளை விலக்கும் ஒளியாக மாறும். நம் வாழ்வில் தோல்விகள் வரும்போது சோர்வடையாமல் எப்படியாவது வெல்வேன் என்ற மனோதிடத்துடன் இருந்தால் ஈசன் ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு ஒரு வழியைக் காட்டுவார். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்பது வெறும் தன்னம்பிக்கை தொடர் மட்டுமல்ல, அது ஈசன் நமக்கு தந்த வாக்குறுதி. லட்சியத்தில் தெளிவு கொள்ளுங்கள். அவமானங்களைக் கண்டு அஞ்சாதீர்கள். முயற்சியைக் கைவிடாதீர்கள். உங்கள் மனம் தூய்மையாகவும் உறுதியாகவும் இருந்தால் நீங்கள் தேடும் மார்க்கம் உங்களைத் தேடி வரும். ஈசனே உங்கள் மார்க்கமாக மாறி உங்களை வெற்றியை நோக்கி அழைத்துச் செல்வார். உறுதியான மனமே வெற்றியின் திறவுகோல்.